அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். பொதுத் தேர்வு மார்ச் 1 அன்று 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற ஏறத்தாழ 7,70,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் பதஷ்டப்படாமல் எழுதுங்க, தைரியமாக எழுதுங்க. நீங்கள் இந்த ஒரு வருஷமாக என்ன படித்தீங்களோ அதுலேருந்து தான் நாங்கள் கேள்வியே கேட்போம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், அச்ச உணர்வை தவிர்த்து விடுங்கள். தேர்வு வந்துருச்சு அப்படின்றதுக்காக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் படிக்கிறது, சாப்பிடாமல் படிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் கூப்பிட்டு இது எப்படி இது படிக்கணும், இதில் இருக்கின்ற சந்தேகங்கள் என்ன என்பதெல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். தேவைப்படும் போது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களிடம் நீங்கள் அழைத்து பேசி உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். நாளை தேர்வு என்பது இது இன்னொரு தேர்வு. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான். இது வரைக்கும் என்னென்ன கிளாஸ் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, பல நேரங்களில் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் மூலமாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்களும் பல மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்துருப்பீங்க. வெரி ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம் நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக இன்றைக்கி நம்ம உங்களுக்கான கொஸ்டின் பேங்க்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் பல ரெஃபரன்ஸ் இருக்குது, சொல்யூஷனோடையே இருக்குது அந்த புத்தகங்கள். ஸோ இதையெல்லாம் வாங்கி நீங்கள் அதில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி நேர ரெஃபரன்ஸாக இருக்கணும். புதுசாக ஒரு கான்செப்ட் இன்றைக்கி தான் உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றதை மறந்தக்கூடிய அளவுக்கு பதஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். என்ன தெரியுமோ அதை கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. மதிப்பெண் அவசியம்தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. பட் எல்லா விதமான மதிப்பெண்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற ஒரே திட்டம் நான் முதல்வன் திட்டம். உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அதிலிருந்து உங்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மேற்பார்வையில். அதிதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு காலை கூட நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த நான் முதல்வன் திட்டத்தில் குறைவான மதிப்பெண் பெற்றிருக்கின்ற ஒரு பிள்ளையை ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமேட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஒரு டெய்லரோடைய ஒரு மகள் தான், வருமானத்திற்கே வழி இல்லாமல் இருந்த அந்த குடும்பம் இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் வருமான வரி கட்டுகின்ற அளவிற்கு உயரப்போகிறார்கள். அதற்கு எங்களுடைய இந்த திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக அவர்கள் நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம் என்று சொல்லி வருடத்திற்கு அந்த குழந்தைகள் ஏறத்தாழ 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் சம்பாதிக்கின்ற அந்த ஒரு பணியை அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வழங்கியிருக்கின்றது. கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. உங்களுடைய திறமைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல் உங்களுடைய திறமைக்கான ஒரு நாற்காலி உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த நாற்காலியை நோக்கி கை காட்டக்கூடிய ஒரு திட்டமாக நான் முதல்வன் திட்டம் இருக்கின்றது. பதஷ்டப்படாமல் எழுதுங்க. மீண்டும் நான் சொல்கின்றேன், பொது தேர்வு என்பது மற்றொரு தேர்வு தான். வாழ்த்துக்கள்.